அனைவருக்கும் வணக்கம். 2023ஆம் ஆண்டு இறுதியாக இடம்பெற்ற கிராமோத்தி எதிர் போட்டி பரீட்சையில் கேட்கப்பட்ட வினா ஒன்று, தர்சி கருணாரத்ன தங்கப்பதக்கத்தை பெற்ற விளையாட்டு நிகழ்ச்சி அது. 800 மீட்டர் ஓட்டப் போட்டியில் பெற்றுக்கொண்டிருந்தார். இவரிடமும் இதே போன்ற வினாக்கள் வினவப்படலாம் என்ற அடிப்படையில் அந்த வகையில் பார்த்தோமானால், முதலாவது கேள்வியாக 2025ஆம் ஆண்டு 4வது தென்னாசிய மெய்வல்லுநர் சாம்பியன்ஷிப் போட்டி எங்கு இடம்பெற்றது? இது இந்தியாவின் ராஞ்சியில் இடம்பெற்றது. இம்மெய்வல்லுநர் சாம்பியன்ஷிப் போட்டியில் பதக்க தரவரிசையில் இலங்கை பெற்றுக்கொண்ட இடம் அது. 16 தங்கம் உட்பட 40 பதக்கங்களுடன் 2ஆம் இடத்தை பெற்றுக்கொண்ட அதேவேளை இந்தியா முதலிடத்தில் உள்ளது. 2025ஆம் ஆண்டு 4வது தென்னாசிய மெய்வல்லுநர் சாம்பியன்ஷிப் போட்டியில் 100 மீட்டர், 200 மீட்டர் மற்றும் 4 தர 100 மீட்டர் ரிலே ஆகிய 3 நிகழ்விலும் தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்த வீராங்கனை யார்? இவர் ஷபியா யாமிக்காகவும் இவர் பெஸ்ட் பெர்ஃபார்மராகவும் ஹைலைட் ஆனார். பஹ்ரைனில் நடைபெற்ற 3வது ஆசிய இளையோர் விளையாட்டு விழாவின் ஆண்களுக்கான 1500 மீட்டர் ஓட்டப் போட்டியில் தங்கப்பதக்கம் பெற்றவர் யார்? லகிரு அசிதா ஆகும். இத்தங்கப்பதக்கமானது இலங்கையின் வரலாற்றில் ஆசிய இளையோர் விளையாட்டில் பெற்றுக்கொண்ட முதலாவது தங்கப்பதக்கமாகும். இந்த தங்கப்பதக்கத்துடன் இலங்கை அணி மொத்தமாக 7 பதக்கங்களை பெற்றுக்கொண்டது. துபாயில் நடைபெற்ற 3வது ஆசிய இளையோர் பரா விளையாட்டு விழாவில் இரட்டை தங்கப்பதக்கம் பெற்று சாதனை படைத்த இலங்கை வீராங்கனை யார்? இவர் தில்மினி உடும்பர குமாரகே.